வேற ஒருத்தர் ரொம்ப அருமையா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சோஷியல் மீடியால அவர் தான் வந்து ஃபுல் ட்ரெண்டிங்கா இருக்காரு சார். யார சொல்றீங்க? டாக்டர் டி திவாகர் டி மதுரை. எதனால வந்து நீங்க விக்கி கணேசன் உங்க பேர்? அவன் நடிக்க தெரியாதவன்லாம் குட்டி சிவாஜி கணேசன் வச்சிட்டு இருக்கான். ஓகே, அவனை விட நல்லா நடிப்பானா? அதான் நம்ம பேரு விக்கி கணேசன். நான் மணி, என் கண்ணு ஒண்ணு கேட்டியாமே, எடுத்துக்கோ சார். அப்படியே அந்த 5 கொலையும் பண்ணது நான் தாண்ட 5 கொலையும் பெருமை. வா, என்னால நம்ப முடியலடா. உங்களுக்கு ஈடு இணையே இல்லைன்றீங்களா? எனக்கு யாருமே கிடையாதுங்க. ஆஹா, என் கூட காம்படிட்டரே கிடையாது. ஏன் முடிஞ்சா வர சொல்லுங்க, பாத்துப்போம். நானா அவரான்ட்டு. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இந்த வீடியோல நம்ம வந்து யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியால புதுசா ஒரு அண்டர் ரேட்டடா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு செலிபிரிட்டியை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அவர் யாரும் இல்ல, கண்ணாடி போட்டாதான் நடிப்பு தெரியாது. சார் வணக்கம் சார். உங்களோட பேரு? என் பேரு விக்கி கணேசன். விக்கி கணேசன். கணேசன். எதனால வந்து நீங்க விக்கி கணேசன் உங்க பேர்? அவன் நடிக்க தெரியாதவன்லாம் குட்டி சிவாஜி கணேசன் வச்சிட்டு இருக்கான். ஓகே, அவனை விட நல்லா நடிப்பானா? அதான் நம்ம பேரு விக்கி கணேசன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குட்டி சிவாஜி கணேசன் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க, நீங்க வந்து விக்கி கணேசன் சொல்றீங்க. உங்களுக்கு நடிப்பு திறமைன்றது இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு நடிப்பு திறமை இருக்குன்றது நீங்க நினைக்கிறீங்க? எனக்குள்ள வந்துருச்சுங்க. தானே வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து நான் ஊறிடுச்சு. ஊறி அப்படியே வந்துருச்சு. ஊறி வந்துடுச்சு. சரிங்க சரிங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களால நடிச்சு காட்ட முடியுமா? எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு எந்த விஷயமா? நீங்க எதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரா இருக்கீங்க? யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க? நமக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே நடிக்கணும். எல்லாரும் தனித்துவமா தெரியணும். அடி நீங்க தான் தெரியணும். ஓகேங்க சரி. யாரா ஒருத்தர் மாதிரி நீங்க நடிச்சு காட்டுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு யாருமே நடிக்கணும்னு சொல்லுங்க. ஓகேங்க. நீங்க வந்து சொல்லிட்டீங்க குட்டி விக்னேஷ் கணேசன் சொல்லிட்டீங்க. விக்கி கணேசன். விக்கி கணேசன். சாரி, அந்த நேம் விக்கி கணேசன். அந்த விக்கி கணேசன் சிவாஜி கணேசன் ஐயா மாதிரியே ஒரு வாட்டி நடிச்சு காட்ட முடியுமா? சிவாஜி கணேசன். ஆமா. ஸோ நம்ம எல்லாமே பழைய வீடியோ. இப்போ எப்படி சொல்றது, உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஃப்ரேம்ல நீங்க தெரிய மாட்டீங்க. என்ன பார்த்து நடிச்சு காட்டுங்க. நடிப்புன்னு வந்துட்டா நான் என்ன மறந்து. ஓகே ஓகே. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நடிச்சேன்ட்டு. சூப்பரா நடிச்சீங்க. என்ன நடிச்ச சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து சிவாஜி கணேசன் சார் மாதிரியே வந்து ரொம்ப பாத்தீங்களா, நான் என்ன நடிச்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது, நான் ஒரு நடிகர். ஆமாமா, நீங்க மகா நடிகர் சார். அடுத்து வந்து நீங்க யார மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் மணி, என் கண்ணு ஒண்ணு கேட்டியாமே, எடுத்துக்கோ சார். அப்படியே உலக நாயகன் சார் மாதிரியே, அவரை விட ஒரு படி மேலங்க. ஒரு படி மேலையா சார்? நீங்க என்ன பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியே கேமரா பார்த்து நேர்களுக்கு. நான் மணி, என் கண்ணு ஒண்ணு கேட்டியாமே, எடுத்துக்கோ. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரியே கமல்ஹாசன் சார் மாதிரியே நடிச்சு காட்டிட்டீங்க. நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆகுறது வந்து எல்லாரும் பார்த்தும் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? யாராவது ஒருத்தர் மெயினா வந்து இருக்குங்களா? மரகதம். என்ன மரகதம்? நம்பியார் சார். கரெக்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். நீங்க எதனால சார் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் குள்ள வரணும்ன்றது யோசிச்சிருக்கீங்க? அது தெரியலங்க. பார்த்து ஊறி அப்படியே உடல் நரம்பு நாடி தெரிச்சிடுங்க. தெரிச்சிடுச்சு. சரி சார், சரி சார். இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறீங்க. உங்களை மாதிரியே ஓகேவா வேற ஒருத்தர் ரொம்ப அருமையா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சோசியல் மீடியால அவர் தான் வந்து ஃபுல் ட்ரெண்டிங்கா இருக்காரு. யார சொல்றீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி கணேசன். அப்படிலாம் கிடையாது. என்னைக்குமே நான் மட்டும்தான். நான் மட்டும்தான். என் வழி தனி வழி. எனக்குலாம் யாரும் வரான். நான் ஒருத்தன் தான். உங்களுக்கு ஈடு இணையே இல்லைன்றீங்களா? எனக்கு யாருமே கிடையாதுங்க. என் கூட காம்படிட்டரே கிடையாது. ஏன் முடிஞ்சா வர சொல்லுங்க, பாத்துப்போம். நானா அவரான்ட்டு ஒரே ஒரு நாள் போட்டி போட சொல்லுங்க. போட்டி போட்டு பாக்கிறதுக்கு நீங்க ரெடி? நான் ரெடி. அவர் ரெடியான்னு கேளுங்க. என்னைக்குன்னு சொல்லுங்க, நான் இன்னைக்கு வரேன். ஷோரா சார்? என்னங்க ஷோர், நான் இன்னைக்கு கூட ரெடிங்க, வர சொல்லுங்க. ஓகே ஐயா, குட்டி கணேசன் ஐயா நல்லா பாத்துக்கோங்க. உங்க கூட புதுசா ஒரு காம்படிட்டர் ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க. உங்க கூட ஒரு சேலஞ்சும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நான் அங்க சொல்றேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? எப்போ வேணாலும் எங்க வேணாலும் எப்படின்னு சொல்லுங்க, நான் வந்து நிக்கிறேன்.
சூப்பர் சார், சூப்பர் சார். இதே மாதிரி அவர் பண்ற சில விஷயங்களை உங்களால பண்ணி காட்ட முடியுமா? அவரை விட பெட்டரா எதுக்குங்க அவருன்றீங்க? எனக்கு கம்பேரிசனே கிடையாது. நான் தான் சிறப்பையா. நீங்க வந்து 3 படத்துல வர தனுஷ் கேரக்டர் மாதிரி பண்ணி காட்டுங்க. 3 படத்துல தனுஷ் ஆமா. கேரக்டர். அந்த கத்தி இறக்குற சீன், கத்தி கழுத்தை அறுத்துக்கிற சீன், அந்த சீன் அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுதான். சூப்பர் சார். உண்மையாவே வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க சார். எப்படி இது வந்து யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க நீங்க? இது கத்துக்கலங்க, தானா வந்துடுச்சு, தானாவே உருவாயிடுச்சு. நீங்க பிறந்த நான் ஒரு சீனை பார்த்தோன்னே அந்த சீனை நான் வாழணும்னு நினைப்பேன். வாழ்ந்ததுனால வந்துச்சு. வாழ்ந்ததால வந்துடுச்சு. சூப்பர் சார். இதே மாதிரி வேற என்ன மாதிரிலாம் நீங்க வந்து நடிச்சு காட்ட முடியும்? வேற என்ன பண்ணணும்? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எது வேணா பண்ணுங்க. உங்களுக்கு என்னங்க பண்ணணும்? அன்னியன் கேரக்டர் தெரியுமா? அன்னியன் 3 விதமா வந்து மாறணும். ரெமோ, அம்பி, அன்னியன் 3 விதமா மாறி காட்டுங்க. ஸோ அந்த டயலாக் பண்ணணும். நான் அன்னியன் நம்பி மட்டும் பண்றேன். சரி சார், பண்ணுங்க. அந்த 5 கொலையும் பண்ணது நான் தாண்ட முடிஞ்சா என்ன பாரா. சூப்பர் சார். சார் நீங்க வந்து மத்தவங்கள மாதிரி நடிச்சு காட்டுறதை விட எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பொண்ணை பாக்குறீங்க, அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். பண்ணுங்க, பிரச்சனை. கண்டிப்பா. ஷுவரா சார்? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இதுல என்னங்க ஷுவர்? கான்ஃபிடென்ட், நான் ரெடி. ஓகே ஓகே சார். நீங்க இப்போ பஸ் ஸ்டாப் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கீங்க. அங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கு. நீங்க பொண்ணை பார்க்கல, பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க ஆன்ட்டியை தான் பாக்குறீங்க. ஆன்ட்டியை விட அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு பொண்ணு பக்கம் உங்க கண்ணு திரும்பிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு உங்களை பார்த்துடுச்சு. இப்ப அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்குது, ஹாயும் காட்டிடுச்சு. நீங்க அந்த பொண்ணை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பஸ் வந்து அந்த பொண்ணை இடிச்சு. நீங்க இப்ப ஓடி போய் அந்த பொண்ணை தூக்கத்துக்காக ஓடுறீங்க. பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிருக்கு. நீங்க அழுவுறீங்க, அழுதுட்டே இருக்கிறீங்க. உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளவு அழுவுறீங்க. நீங்க அந்த பொண்ணை ரொம்ப நேசிச்சிட்டீங்க. ஒரே செகண்ட் ரொம்ப அழுவுறீங்க. சடனா உங்களுக்கு கோவம் வருது. அந்த பஸ் டிரைவர் ஏதாவது பண்ணணும்ட்டு போயிட்டு அந்த பஸ் டிரைவர் சட்டையை பிடிச்சு, ஆனா உங்களுக்கு அழுக வருது. திரும்பியும் சட்டையை பிடிச்சு கோவத்தின் உச்சத்துல அழுகுறீங்க. அங்க சொல்றோம் கட்டு. சார் சூப்பராக உண்மையாவே செம்மையா நடிச்சீங்க சார். இதுக்கு உங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்க போறேன் பெருசா? கேட்கல ஐயா. பத்மஸ்ரீ அவார்டு கேட்க. பத்மஸ்ரீ அவார்டு சூப்பர். உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கறதுக்கு நாங்க கண்டிப்பா எங்க சேனல் மூலியமா ரெக்கமெண்ட் கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எப்போ வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சீங்க? சார் ஆக்சுவலா அது உண்மையை சொல்ல போனா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தாலும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஆக்டிங் வந்துச்சு. அதாவது 2 வயசு இருக்கும் போதே எனக்கு 2 வயசுல இருந்தே. ஆமா, எங்க அம்மா வந்து எப்பவுமே வெளியே கூட்டு போக மாட்டாங்க. நான் அழுதாதான் பையன் அழுகுறான், ஏதோ எதுக்கு அழுகுறான்னு தெரியாம வெளியே சுத்தி காமிக்க போவாங்க. ஸோ பார்க்கு போகணுன்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நான் அழுவேன். எனக்குள்ளேயே நானே ஒரு பொய்யா ஒரு அழுவை கிரியேட் பண்ணி அழுதுட்டே இருப்பேன். எங்க அம்மா என்னென்ன கேட்பாங்க, திடீர்னு வா வெளியே போகலாம், பார்க் கூட்டு போவாங்க, உடனே அழுவு நிறுத்திடுவேன். ஸோ அங்கேருந்தே நான் நடிக்க ஆரம்பிச்சு. எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, பாத்தியா நடிச்சு வெளியே கூட்டு போயிட்டேன். அங்கேருந்தே எனக்கு உள்ள ஒரு நடிப்பு உருவாயிடுச்சு. ஓகே. இது எப்படின்னா, ரஜினி கிட்ட வந்து ஸ்டைல் இருக்கும், கமல் சார் கிட்ட நடிப்பு இருக்கும், விஜய் சார் கிட்ட டான்ஸ் இருக்கும், அஜித் சார் கிட்ட அழகு இருக்கும், என்கிட்ட எல்லாமே இருக்கும். அதான் நீங்க கல்யாணம் ஆனவரா? சரி, இல்லைங்க. நான் ஆக்சுவலி கல்யாணம் பண்ண எனக்கு இப்போ ஐடியா இல்லைங்க. எதனால ஐடியா இல்லை உங்களுக்கு? நான் வந்து சினி ஃபீல்டில் ஒரு பெரிய ஆளாகி ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். குறிக்கோளோட இருக்கீங்க. ஒரு ஆஸ்கார் அவார்டு போதுமா சார்? ஒண்ணு போதுங்க. சார் நீங்க நடிக்கிற நடிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஆஸ்கார் அவார்டு அது திறமைக்கு இருக்குங்க. எனக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு போதும்.
ஆஸ்கர் அவார்டுன்றது உங்களுக்கு கல்யாணம் பண்ற ஒரு பொருளாயிடுச்சு. இல்ல அது என்னோட ஆம்பிஷனுங்க, ஒரு ஒரு குறிக்கோள். குறிக்கோள். சரி, சூப்பர் சார்.